தைகிருத்திகை அப்படின்னாலே உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது முருகப்பெருமான் தான். கார்த்திகேயன் அப்படின்னே அவனுக்கு பேர். கிருத்திகா நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டம். அதுக்குதான் கிருத்திகா நட்சத்திரங்கள்னு பேரு. அந்த தேவதைகள் சுப்பிரமணியனை சரவணப் பொய்கையில் அவனை எடுத்து அப்படி வளர்த்ததுனால அவனுக்கு கார்த்திகேயன் என்றே பெயர். சுப்பிரமணியருக்கு, முருகனுக்கு கார்த்திகேயன். அவனை இன்றைய தினம் கட்டாயம் வழிபட வேண்டும். சுப்பிரமணியனை பற்றி கூறும் பொழுது, கிரௌ மன்னிவாசே நரா ஏதிரூடாக ததா பர்வதே ராஜதே தேதிரூடாக தீவப்ருவன் கந்த கைலாதிரூடக சதேவோ முதேமே சதா ஷண்முகோஸ்து. அந்த மலையில் சுப்பிரமணியனுடைய கோவில்கள் இருக்கும். அநேகமாக பார்த்தா சுப்பிரமணியனுடைய க்ஷேத்திரம் மலை மேல இருக்கும். இப்ப நம் மலையேறி போகணும், சுப்பிரமணியனை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அப்படி மலையேறி போய் சுப்பிரமணியனை தரிசனம் பண்றவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றம் தான் எப்பொழுதும் இருக்கும் என்று கூறுகிறார் சுப்பிரமணியர். அதே மாதிரி பல க்ஷேத்திரங்கள்ல சுப்பிரமணிய சுவாமி பல ரூபங்கள்ல, அதாவது தண்டாயுத பாணியாகவும், சில க்ஷேத்திரங்கள்ல சக்தியாயுத பாணியாகவும், சில க்ஷேத்திரங்கள்ல வள்ளி தேவசேனா சமேதராகவும், சில க்ஷேத்திரங்கள்ல தனியாகவும், சில க்ஷேத்திரங்கள்ல தேவசேனையுடன் மட்டும், இவ்வாறு பல ரூபங்கள்ல காட்சி கொடுக்கிறார் சுப்பிரமணியர். முருகர் பாலசுப்பிரமணியராகவும் இவ்வாறெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடியதான தெய்வம். சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் பல பேர். இப்ப ரொம்ப சமீபத்துல சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தை பல பேர் அடைந்திருக்கிறார்கள். நேர சுப்பிரமணியரை காட்சி கண்டு கழித்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர், இந்த மாதிரி பல மகான்கள் சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தை பெற்று ஞானிகளாக திகழ்ந்து பல பாடல்களை, திருப்புகழ் போன்ற பல பாடல்களை, திருமந்திரம் போன்ற பல பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சங்கீத மும்மூர்த்திகளில் முத்துசுவாமி தீட்சிதர் என்பவர் ஒருவர். அவர் சுப்பிரமணியனுடைய அனுகிரகத்தினால தான் சொல் வளமை பெற்று அப்படி கீர்த்தனைகள்லாம் செய்துள்ளார். அப்படி சுப்பிரமணியனுடைய அனுகிரகம் இருந்தா நல்ல அறிவு ஆற்றல் ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும், நல்ல சந்தான பாக்கியங்கள் கிடைக்கும். தைக்கிருத்திகையை உபயோகம் படுத்தி கொண்டு சுப்பிரமணியனை, முருகனை வழிபட வேண்டும்.